திண்டுக்கல் மாவட்ட மருத்துவக் கல்லூரியில் துணை கண்காணிப்பாளராக பணி செய்து வரும் மருத்துவர் சுரேஷ் பாபு அவர் மீது ஊழல் வழக்கு, அதே மாதிரி சொத்து குவிப்பு வழக்கு இருப்பதாகவும் அதை தள்ளுபடி செய்வதற்காக லஞ்சம் கேட்டதாக மதுரை அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி கடந்த டிசம்பர் 1ஆம் தேதி 20 லட்சம் ரூபாய் திண்டுக்கல் மதுரை சாலையில் லஞ்சம் வாங்கும் பொழுது திண்டுக்கல் லஞ்ச ஒழிப்புத்துறையினரால் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட அங்கித் திவாரியை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சுமார் 10 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை செய்து திண்டுக்கல் குற்றவியல் நீதிமன்ற நீதியரசர் மோகனா முன்பு ஆஜர்படுத்தி அவரை மதுரை மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் அதேபோல் அவரிடம் கடந்த மாதத்தில் 3 நாட்கள் கடந்த 12ஆம் தேதி போலீசார் 3 நாட்கள் காவல்துறை கஸ்டடியில் எடுத்து அவரிடம் அங்கித் திவாரியிடம் விசாரணை நடத்தினர். அப்ப விசாரணையின் போது அங்கித் திவாரி சரியான முறையில் ஒத்துழைப்பு தரவில்லை என்று நீதிமன்றத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கூறியிருந்தனர். மேலும் அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரியின் அலுவலகமான மதுரை அலுவலகத்தில் அவரது லேப்டாப் உள்ளிட்ட ஆவணங்களை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைப்பற்றி விசாரணையும் நடைபெற்று வந்த சூழ்நிலையில் அங்கித் திவாரிக்கு நேற்று 3வது முறையாக ஜனவரி 24ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலுக்கு உத்தரவிட்டிருந்தனர். இந்நிலையில் அமலாக்கத்துறை சார்பாக ஜனவரி 2ஆம் தேதி அங்கித் திவாரியை நாங்கள் விசாரணை செய்ய வேண்டும் என மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனு மீது 3 நாட்கள் விசாரணையானது நடைபெற்றது. அங்கித் திவாரியின் வழக்கறிஞர் மற்றும் அமலாக்கத்துறை வழக்கறிஞர் மற்றும் அரசு வழக்கறிஞர்கள் விசாரணையானது காலஞ்சாரமாக 3 நாட்கள் நடைபெற்றது. விசாரணை முடிவில் 12ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என நீதியரசர் மோகனா உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் இன்று அதன் உத்தரவானது நீதியரசர் அறிவித்திருந்தார். அதன்படி தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை செய்வதற்கு தற்போது அனுமதி இல்லை என கூறி மனுவை தள்ளுபடி செய்தார். இதற்கு லஞ்ச ஒழிப்புத்துறையினர் தொடர்ந்து அங்கித் திவாரி உரிய முறையில் விசாரணைக்கு ஒத்துழைக்காததால் தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணைக்கு அனுமதிக்க கூடாது என்று கூறியிருந்த நிலையில் தற்போது மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி நாட்ராயன்.